திருக்குறள் அதிகாரம் 48 வலி அறிதல். வலி என்ற சொல்லுக்கு இங்கு வலிமை என்று பொருள். ஆக ஆட்சியாளர்கள் பிற நாட்டு ஆட்சியாளர்களுடைய வலிமையையும் தமது வலிமையையும் அறிந்து அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். இந்த அதிகாரத்திற்கு சற்று விளக்கமாகவே சொல்லலாம் என்று கருதுகின்றேன். அதாவது எந்த காலத்திலுமே உலகம் தோன்றி அரசமைப்பு என்ற ஒன்று வந்த பின்பு அரசாட்சி என்று சொல்லக்கூடிய முடியாட்சியாக இருந்தாலும் சரி, குடியாட்சியாக இருந்தாலும் சரி, நாடுகள் என்று வேறுபட்டு நிற்கும் பொழுது 3 வகையாக ஒரு நாட்டுக்கு மற்றொரு நாடு விளங்கும். ஒன்று, அது நட்பு நாடாக இருக்கலாம், அல்லது பகை நாடாக இருக்கலாம். அப்படி இரண்டும் இல்லாமல் நொதுமல் என்ற வகையிலேயும் அந்த நாடு இருக்கலாம். இன்றைக்கும் கூட நாம் பார்க்கிறோம் அல்லவா, இஸ்ரேலுக்கும் அங்கே பாலஸ்தீனத்துக்கும் பகை ஏற்பட்டு அங்கே சண்டை நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பகை ஏற்பட்டு போர் நடந்த செய்தியையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல் வியட்நாம் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கும் அமெரிக்க நாட்டுக்கும் நடந்த அந்த சண்டையையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் என்றெல்லாம் பல்வேறு விதமான போர்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் அரசாட்சி என்று சொன்னாலே அல்லது ஆட்சி முறை என்று சொன்னாலே அவர்கள் தன்னுடைய நட்பு நாடு, பகை நாடு, நொதுமல் நாடு, இந்த 3 நாட்டினுடைய தன்மையையும் அறிய வேண்டும். குறிப்பாக வலியறிதல் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே தன்னுடைய வலிமை என்ன, பகை நாட்டின் வலிமை என்ன என்பதையெல்லாம் ஆராய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுபோல் காலமறிதல் என்ற அதிகாரமும் அப்படித்தான், இடனறிதல் என்று சொல்லக்கூடிய அதிகாரமும் அப்படித்தான், தெரிந்து தெளிதல் என்று சொல்லக்கூடிய அதிகாரமும் அப்படித்தான், தெரிந்து வினையாடல் என்று சொல்லக்கூடிய அதிகாரமும் அப்படித்தான், சுற்றம் தழால் என்று சொல்லக்கூடிய அதிகாரமும் அப்படித்தான். இந்த அதிகாரங்கள் எல்லாமே ஆட்சியாளர்கள் பகைவன் மேல் செல்லும் பொழுது எப்படியெல்லாம் இவற்றை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த அதிகாரங்களிலே வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். என்ன காரணம் என்றால், அரசு அமைப்பு என்று தோன்றிய காலத்திலேயே இந்த பகை என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்துவிட்டது. அப்படி பகை என்று வந்த பின்னாலே போர் நடப்பதும் தவிர்க்க இயலாத ஒரு நிலைமை வந்துவிட்டது. ஆகையினாலே பகைவனுடைய வலிமையை அறிந்து மட்டுமே ஒரு ஆட்சியாளன் அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து செல்ல வேண்டும் அல்லது எதிர்த்து போரிட வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் இங்கே வலியறிதல் என்ற அதிகாரத்திலே விளக்கியிருக்கிறார். மேலும் அவர் இங்கே ஒரு நாட்டினுடைய பொருளாதார வலிமையையும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பொருளாதார வலிமை என்பது ஆட்சியாளருக்கு மட்டுமல்லாமல் தனி மனிதனுக்கும் பொருந்துவதாக இங்கே அமைத்திருக்கிறார். என்ன காரணம்? புறநானூற்றிலே 76வது பாடல். அந்த பாடல் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை இடைக்குன்றூர் கிழார் பாடியது. என்ன என்று சொன்னால், பாண்டியன் நெடுஞ்செழியன் மீது சேர சோழ மன்னர்களோடு 5 குறுநில மன்னர்களும் போர் தொடுத்து வந்திருக்கிறார்கள். அப்போ 7 அரசர்கள் ஒரு பக்கம், பாண்டிய நெடுஞ்செழியன் ஒரு பக்கம், தலையாலங்கானம் என்ற இடத்திலே போர் நடைபெறுகிறது. அப்படி நடந்த போரை இடைக்குன்றூர் கிழார் வர்ணிக்கின்றார். என்ன சொல்லி வர்ணிக்கின்றார் என்றால், இந்த உலகத்திலே அரசமைப்பு என்ற ஒரு நிலை ஏற்பட்ட பின்னாலே ஒருவருக்கொருவர் போர் ஏற்படுதலும், அந்த போரிலே சிலர் அழிவதும் சிலர் வீழ்வதும் இறப்பதும் இயற்கையான ஒன்றாக போய்விட்டது என்று சொல்லுகிறார். நான் இந்த பாடலை முழுமையாக படிக்கிறேன். ஏனென்றால்
இதை கேட்பவர்கள் இந்த திருக்குறளோடு இந்த பாடலையும் படிப்பார்கள் அல்லவா? அந்த பாடல் என்ன என்றால், ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை. இன்று ஊங்கோ கேளலம், இன்றின் ஊங்கோ கேளலம், திரள் அறை நெடுங்கொடி உழிஞை பவரொடு மிடைந்து, செரியத் தொடுத்த தேம்பாய் கண்ணி ஒலியல் மாலையொடு பொலியச் சூடி, பாடு தென்கிணை கரங்க காண்தக நாடுகழு திருவின் பசும்பூன் செழியன், பீடும் செம்மலும் அறியார் கூடி பொருதும் என்று தன் நிலை வந்த புனைகழல் எழுவர் நல் வலம் அடங்க, ஒருதான் ஆகி பொருது களத்து அடலே. ஆக பசும்பூன் என்று சொன்னால், அந்த பசும்பூன் செழியன் என்று சொன்னால், அதாவது சிறந்த தங்க ஆபரணத்தை அணிந்திருந்த பாண்டியன். யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். அந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய பீடும் செம்மலும், அவனுடைய வலிமையையும் அவனுடைய பெருமையையும் அறியாமல் இந்த 7 பேரும் படையெடுத்து வந்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அந்த முதல் 2 அடிகளிலே இடைக்குன்றூர்கிழார் சொல்லியிருப்பது அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த பாடலை எடுத்தேன். என்ன சொல்லுகிறார்? ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும். ஆக ஒரு நாட்டை மற்றொரு நாடு வெற்றி கொள்வதும் அல்லது அழிந்து போவதும் புதுவது அன்று, புதிய நிகழ்ச்சி இல்லை. இவ்வுலகத்து இயற்கை. என்றைக்கு அரசமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டதோ அன்றைக்கே ஒரு நாடு மற்றொரு நாடு மீது பகை கொள்வதும், பகை நாட்டின் மீது படையெடுத்துச் செல்வதும், படையெடுத்துச் செல்வதனாலே மக்கள் அழிவதும், அங்கே இருக்கின்ற செல்வ வளம் குறைவதும், இது இயற்கையான ஒன்றாக இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு தத்துவம் இந்த 2 அடிகளிலே புலவரால் சொல்லப்படுகிறது. அந்த தத்துவம் என்ன? ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை. சரி, எப்படிப்பட்ட நிலைமையை ஆலோசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கீழே உள்ள செய்தியை சொல்லுகிறார். என்ன? செழியன் பீடும் செம்மலும் அறியார். பாண்டிய மன்னனுடைய பெருமையையும் அவன் வலிமையையும் அறியாதவராகி 7 பேர், அதாவது சேர மன்னர்கள், சேர மன்னன், சோழ மன்னன், 5 குறுநில மன்னர்கள், அந்த 7 பேரும் போருக்கு வந்தவுடனே அந்த தலையாலங்கானத்தில் என்ன நடைபெற்றது? அவர்களுடைய வெற்றியை அடக்கி அவர்களை தோல்வியுறச் செய்து, அந்த 7 மன்னர்களையும் தோல்வியடையச் செய்து, ஒருதான் ஆகி ஒப்பற்றவனாக அந்த தலையாலங்கானத்திலே வெற்றி பெற்றவன் யார்? செழியன், பாண்டிய மன்னன். ஆக பொருது களத்து அடலே, அவர்களோடு போரிட்டு அந்த போர்க்களத்திலே அந்த 7 மன்னர்களையும் அவன் என்ன செய்து விட்டான்? தோற்றோடி செய்து விட்டான். அதனால் எத்தனை அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதனால் ஒருவனை ஒருவன் அடுவதும் தொலைதலும் புதுவதன்று என்று சொல்லுகிறார். இடையிலே பாண்டியனுடைய அந்த வர்ணனையை சொல்லுகிறார். அதையும் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். அவன் இடுப்பிலே திரள் அறை, அறைன்னா இடுப்பு, இடுப்பிலே வேப்பந்தளிர்களை எடுத்து, ஏனென்றால் பாண்டியனுக்குரியது வேம்பு, அந்த வேப்பந்தளிர்களை எடுத்து உழிஞை என்று சொல்லக்கூடிய கொடியிலே கோர்த்து கட்டி, அடுத்து என்ன செய்கின்றான்? அதை தங்கத்தாலான அந்த அதாவது வளையத்திலே தன்னுடைய இடுப்பிலே அணிந்து கொண்டு அவன் போருக்கு செல்கிறானாம். அப்படி போருக்கு செல்லும் பொழுது அங்கே கிணை என்று சொல்லக்கூடிய பறை ஒலிக்கிறது. ஒலித்த உடனே அங்கே போருக்கு சென்று தலையாலங்கானம் என்ற இடத்திலே அவன் வெற்றி பெற்று விடுகிறான். காரணம், பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய அந்த வலிமையை அறியாமல் இந்த 7 பேரும் போருக்கு வந்ததுதான் காரணம் என்று சொல்லுகிறார். ஆக வலிமையை அறிவது என்பது எவ்வளவு இன்றியமையாதது என்பதை இந்த பாடல் மூலமாக அறிய முடிகிறது. அடுத்து திருக்குறளிலே ஒவ்வொரு குறளாக நாம் காண்போம். முதலாவது குறட்பா, வினை வலியும் தன் வலியும்
மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். தூக்கி என்றால் ஆராய்ந்து பார்த்து. எவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? வினை வலி என்று சொன்னால் தான் போர் மேற்கொள்கிறோமே அல்லது இங்கிருந்து ஒரு செயலை மேற்கொள்கிறோமே, அப்படி செயலை மேற்கொள்கின்ற அந்த செயல் வலிமையைத்தான் வினை வலி என்று சொல்லுகிறார். அடுத்து தன் வலியும், அந்த போரிலே நம்மால் வெற்றி கொள்ள முடியுமா அல்லது வெற்றி கொள்ள முடியாதா, தனக்கு இருக்கின்ற படை வலிமை என்ன என்பதையும் அவன் ஆராய வேண்டும். ஆக செயல் வலிமையை ஆராய வேண்டும், தன்னுடைய வலிமையை ஆராய வேண்டும். மாற்றான் வலியும், பகைவன் எப்படிப்பட்ட வலிமை உடையவன், அவனிடம் எப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருக்கின்றன, அவனிடம் எப்படிப்பட்ட படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதையும், மாற்றான் என்றால் பகைவன், அந்த பகைவனுடைய வலிமையும் துணை வலிமையும். போருக்கு செல்லும் பொழுது தனக்கு துணையாக வரக்கூடிய இராணுவ அமைப்பு அல்லது தனக்கு துணையாக வரக்கூடிய 4 வகை படைகளுடைய வலிமை அல்லது தனக்கு துணையாக வருகின்ற அந்த சிற்றரசர்கள் கூட்டம், இதையெல்லாம் தூக்கி ஆராய்ந்து பார்த்து செயல் மேற்கொள்ள வேண்டும். அதாவது போருக்கு செல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் ஆராயாமல் போருக்கு வந்ததனாலே தான் இங்கே பாண்டிய நெடுஞ்செழியனிடம் அந்த 7 பகை மன்னர்களும் தோற்றார்கள் என்பதை நாம் அந்த முன்னே சொன்ன பாடலை கொண்டு தெளிவுபடுத்தி கொள்ளலாம். ஆக மீண்டும் குறட்பாவை சொல்லுகிறேன். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். அடுத்து 2வது குறட்பா. ஒல்வது அறிவது அறிந்து அதன்கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். ரொம்ப அழகான செய்தி. ஒல்வது தன்னால் அதை செய்ய முடியுமா, தன்னால் இயலுமா என்பதையும், அறிவது அதாவது அதற்கு முன்னாலே பகைவனை பற்றிய அந்த நிலைமைகளை எல்லாம் தன் உளவுத்துறை மூலமாக அறிந்து கொள்வது. ஆக ஒல்வது தன்னால் இயலுமா என்பதை ஆராய்வது, அடுத்து உளவுத்துறை மூலமாக பகைவனுடைய நிலைமையை அறிவது ஆகியவற்றை அறிந்து அதன்கண் தங்கி, இந்த 2ஐயும் அதன்கண் என்றால் அந்த இடத்திலே ஆராய்ந்து பார்த்து செல்வார்க்கு, பகை மேல் போர் தொடுத்து செல்வார்க்கு செல்லாதது இல், முடியாத செயல் எதுவுமே இல்லை என்றால் முடியும் என்று பொருள். ஆக பகைவன் நாட்டின் மீது படையெடுத்து செல்வதற்கு முன்னாலே போர் தொடுத்தால் நம்மால் வெற்றி கொள்ள முடியுமா, பகைவன் நாட்டினுடைய நிலைமையெல்லாம் என்ன என்பது உளவுத்துறை மூலமாக அறிந்து இவற்றையெல்லாம் தன்னுடைய மனதிலே கொண்டு போருக்கு சென்றால் வெற்றி உறுதி என்று சொல்லுகிறார். அடுத்து 3வது குறட்பா. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். தம்முடை வலியறியார், தம்மிடம் எப்படிப்பட்ட வலிமை இருக்கிறது என்று அறியாத ஆட்சியாளன் ஊக்கத்தின் ஊக்கி, மன எழுச்சியினாலே அவன் பகை நாட்டின் மீது படையெடுத்து சென்றால் இடைக்கண் முறிந்தார் பலர், இடையிலேயே அவன் தோல்வி ஏற்பட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டி வரும். ஆக அவமானப்பட நேரிடும். ஆகையினாலே தம்முடைய வலிமையை அறிந்த பின்புதான் பகைவன் மீது படையெடுக்க வேண்டும் என்பதை இங்கே அழகாக சொல்லியிருக்கிறார். ஆக உடைத்தம் வலி அறியார், யார் போர் மேற்செல்லுகிறானோ அவன் தன்னுடைய வலிமை அறியாமல் அல்லது பகைவனுடைய வலிமை அறியாமல் அவன் தன்னுடைய மன எழுச்சியினாலே ஊக்கத்தினாலே அவன் படையெடுத்து சென்றால் இடையிலேயே அவனுடைய எண்ணம் பாழ்பட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார். 4வது குறட்பா. அமைந்தாங்கு ஒழுகான் அளவு அறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். ஒன்று அடுத்த நாடு வலிமையாக இருக்கிறதென்றால் அவனோடு உறவு கொண்டாடி அதை நட்பு நாடாக்கி கொள்ள முயல வேண்டும். அப்படி நட்பு நாடா ஆக்கி கொண்டால் இவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த நாட்டுக்கு பிரச்சனை இருக்காது. ஆக அமைந்தாங்கு ஒழுகான், அந்த அயல் நாட்டோடு நட்பு கொண்டும் இருக்க மாட்டான். அளவு அறியான், தன்னுடைய வலிமை என்ன பகைவனுடைய வலிமை என்ன என்பதையும் அந்த அளவைகளாலே அறிந்து பார்க்கவும் மாட்டான். அப்படிப்பட்ட ஒருவன்
அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளன். ஆக பக்கத்தில் இருக்கின்ற நாட்டுக்காரன் வலிமையானவனாக இருந்தால் அவனை உறவு கொண்டாடாமலும் இருப்பான். தன்னுடைய வலிமை என்ன அந்த அளவையும் அறியாமல் போய்விட்டு அடுத்துதான் முக்கியம், தன்னை வியந்தான். தான் எவ்வளோ பெரிய வலிமையானவன் தெரியுமா என்று ஆணவத்தோடு இருப்பவன். இந்த மூன்றுமே கெட்ட குணம். அதாவது பகை நாட்டை பார்த்து அவன் வலிமையானவன் என்றால் அவனை உறவாக்கி கொள்ள வேண்டும் ஒன்று. அப்படியும் செய்யாமல் தன்னுடைய வலிமையையும் அறியாமல் கர்வமாக தன்னையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கின்றான் என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த நாட்டை ஆட்சி செய்வன் என்ன ஆவான்? விரைந்து கெட்டு போய்விடுவான். இதற்கு ஒரு உதாரணம் தான் ராமாயண கதை. ஏனென்றால் ராவணன் எண்ணில்லாத வரங்களை பெற்றவன், மிக வலிமையானவன். ஆனாலும் கூட ராமனிடம் அவன் தோற்றதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த தன்னை வியத்தல் என்று சொல்லக்கூடிய ஆணவம்தான். ஏனென்றால் கம்பன் வர்ணிப்பான், வாரணம் பொருத மார்பும் வரையன திரண்ட தோளும் நாரத முனிவர்க்கற்ப நயம்பட உரைத்த வாளும் சங்கரன் கொடுத்த வாளும் என்று சொல்லி வர்ணிப்பான். அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் படைத்த ராவணன் வெறும் கிஷ்கிந்தை குரங்குகளோடு சென்று ராமன் அங்கே போர் செய்து அங்கே ராவணனை வீழ்த்தினான் என்று சொன்னால் என்ன பொருள்? இங்கே அறம் வென்றது, பாவம் தோற்றது என்ற ஒரு பொதுவான கருத்து. அதோடு அந்த ராவனுடைய ஆணவம், தன்னை வியத்தல், எப்பொழுதுமே தன்னை வியந்தாலே அங்கே அழிவு தான் ஏற்படும். ஆணவம் என்பது அழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பது நம்முடைய தத்துவத்திலும் இருக்கிறது. ஆக அமைந்த அங்கு ஒழுகான், அளவு அறியான், தன்னை வியந்தான், விரைந்து கடும், மிக விரைவாக அழிந்து போய்விடுவான் என்பதை இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். 5வது குறட்பா. இது உவமையை மட்டும் சொல்லி அதில் என்ன பொருள் இருக்கிறது என்பதை நம்மை உணருமாறு செய்திருக்கிறார். இதற்கு பிரிது மொழிதல் அணி என்று பெயர். அதை பார்ப்போம். பீலிபை சாகாடும் அச்சு இரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். சாகாடு என்றால் கட்ட வண்டின்னு பேர். அதாவது எருதுகள் பூட்டப்பட்ட அந்த வண்டி. ஏன்னா கட்ட வண்டின்னா எல்லாருக்கும் புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக பீலிபை சாகாடும். பீலி என்றால் மயில் தோகை. மயில் தோகை ரொம்ப லகுவாக தான் இருக்கும். ரொம்ப லகுவாக அதை நாம் கையிலே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டியில் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட அந்த மாட்டு வண்டியில் ஒரு 2 டன் ஏற்றி வைத்து கொண்டு செல்ல தகுந்த அளவுக்கு வலிமை உடைய அந்த வண்டி. அந்த வண்டியில் இவன் என்ன நினைக்கிறான், இதுதான் மயில் இறகு தானே, இது ரொம்ப நொய்மையானது தானே, ஆகையினால இதை எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம்னு சொல்லி 2 டன் அல்லது 3 டன் வைக்கக்கூடிய இடத்துல போய் 6 டன் 7 டன் வைத்தால் என்ன ஆகிவிடும்? அந்த வண்டியினுடைய அச்சாணி முறிந்து போய்விடும். அச்சாணின்னா என்ன? அந்த வண்டியினுடைய 2 சக்கரத்துக்கு நடுவில் ஒரு இரும்பு கோர்த்துருப்பாங்க. அந்த இரும்பு கோர்த்ததுக்கு அந்த கடைசியில் ஒரு ஆணி இருக்கும். அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஆணி அதை சற்று மேலே வளைந்து உள்ளே அச்சாக அது நிற்கும். 2 பக்கம் ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் செருகி இருப்பார்கள். அப்படி செருகி இருப்பதற்கு பேர் தான் அச்சாணின்னு பேர். அந்த ஆணி ரொம்ப சிறிது தான். அந்த சிறிய அந்த ஆணி கழன்று அல்லது முறிந்து போய்விட்டால் ஒட்டுமொத்தமான அந்த வண்டியும் கீழே விழுந்து அந்த பொருளும் பாழ்பட்டு போய்விடும். இது இங்கே சொல்ல வர்றார். ஆக பீலிபை சாகாடும், மயில் தோகையை ஏற்றியிருக்கின்ற வண்டியும் கூட அப்பண்டம் சால மிகுத்து பெயின், அந்த மயில் தொகையை அதிகமாக அந்த வண்டியில் ஏற்றிவிட்டால் அச்சு இரும், அச்சாணியானது முறிந்து போய்விடும் என்று சொல்லுகிறார். அப்படியென்றால் என்ன பொருள்? அதாவது பகைவரை நாம் ரொம்ப எளிமையாக எடை போட்டுறக்கூடாது. அவன் என்ன சாதாரண ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சிற்றரசர்களாக அல்லது சிறு சிறு நாடுகளாக எல்லாரையும் சுற்றி இருக்கிறவனை பகைவனாக வைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த நாடு ஒரு நாள் கெட்டு அழிந்து போய்விடும்.
ஆகையினாலே பகைவர்களை என்றைக்கும் எளியவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். ஆக அப்படி நீங்கள் நினைத்தால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சென்று வந்து உங்களை அழித்து விடுவார்கள், உங்கள் நாட்டை அழித்து விடுவார்கள். ஆகையினாலே எளியர் என்று கருதி நினைத்து விடாதீர்கள் என்ற கருத்தை உள்ளடக்குவதற்காக இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆக பீலிபை சாகாடும் அச்சு இரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே பகைவர்களை எளியவர்கள் என்று கருதி அளவுக்கதிகமான பகைவர்களை பெற்றுக்கொள்ளாதீர்கள், பெற்றால் இந்த நாடு அழிந்து போய்விடும் என்பதை இங்கே எச்சரிக்கையாக சொல்லுகிறார். 6வது குறட்பா, நுனிக்கொம்பர் ஏறினார் அஃது இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்வதையா, எவ்வளோ அழகான தத்துவம் பாருங்க. நுனிக்கொம்பர் ஏறினார், பகைவனை எளியவனாக நினைத்து கொண்டு அந்த நாட்டினுடைய எல்லை பகுதியை கடந்து மேலும் 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 போய்கொண்டே இருப்பது. போய்கொண்டே இருந்தான் என்றால் அந்த நாட்டின் எல்லையை அடுத்த எல்லையை போய் தொடுகிறான் என்று வைத்து கொள்ளுங்கள். ஆக தெற்கெல்லை வழியாக புகுகிறான், நாட்டை அப்படியே உள்ளே கடந்து செல்கிறான், வடக்கு எல்லையை தொடுகிறான் என்றால் இப்பொழுது என்ன செய்வான்? இந்த பகையரசன் நிறைய படைகளை திரட்டி கொண்டு, ஏன்னா இவன் நம்முடைய நுனிக்கு வந்துட்டான், அப்போ மீண்டும் திரும்ப அவன் கடந்து செல்ல முடியாது என்று சொல்லி அவனை இடையிலே மறித்து பின்பு முற்றிலுமாக அவனை அழித்து விடுவான் என்பதை என்ன சொல்லுகிறார்? ஒரு அழகான உவமை. நுனிக்கொம்பர் ஏறினார், ஒரு மரக்கிளையினுடைய நுனியிலே சென்று ஏறி நிற்பவன். ஏறி நின்றால் அஃது ஊக்கின், அந்த நுனியை விட மேலும் கடக்கலாம் என்றால் என்ன ஆகும்? உயிர்க்கு இறுதியாகிவிடும். அங்கிருந்து கீழே விழுந்து அவன் உயிரை அந்த நுனிக்கொம்புக்கு மேலே ஏறிய நிலையிலே அவன் உயிருக்கே இறுதியாகி போய்விடும். ஆக ஒரு மரக்கிளையின் நுனிவரை சென்று அதற்கும் மேலே செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதுவே அவனுக்கு அழிவாக போய்விடும். அதுபோல ஒரு அரசன் மாற்று நாட்டு அரசன் மீது படையெடுத்து செல்லும் பொழுது மேலும் மேலும் படையெடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு அந்த நாட்டின் உள்ளே மேலும் 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 சென்றான் என்று சொன்னால் அந்த நாட்டுக்காரனுக்கு மிக எளிமையாக போய்விடும். இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2ஆம் புலிகேசி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் நம்முடைய வரலாற்றிலே தெரியும். அந்த 2ஆம் புலிகேசி ஹர்ஷவர்தனன் என்று சொல்லக்கூடிய குஷான வம்சத்து அரசனையே தோற்கடித்தவன். அவன் என்ன செய்கின்றான்? காஞ்சிபுரத்து மேலே படையெடுத்து வருகிறான். அப்படி படையெடுத்து வரும்பொழுது அவனை உள்ளே வரவிட்டு நன்றாக அந்த பல்லவ நாட்டினுடைய எல்லை வரை வர வைத்து பின்பு அவனை இடையிலே மறித்து என்ன செய்து விட்டான்? அந்த நரசிம்மவர்ம பல்லவன் அவனுடைய படை எல்லாம் சேர்ந்து அந்த புலிகேசியை நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கி அவனை அழித்து, படையை அழித்து தோற்று ஓடச் செய்து விட்டது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆகையினாலே நுனிக்கொம்பர் ஏறினார் அஃது இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். இப்படி அந்த பகை நாட்டின் மீது படையெடுத்து செல்கின்ற நெறிகளை இந்த 6 குறட்பாக்களிலே சொல்லி அடுத்து பொருளாதாரத்தினுடைய அந்த வலிமையை சொல்லுகிறார். அந்த பொருளாதார வலிமை என்பது நாட்டுக்கும் பொருந்தும், தனி மனிதனுக்கும் பொருந்தும். இந்த 7வது குறட்பா, ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. அதாவது பொருள் தன்னிடம் எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் என்ன செய்ய வேண்டும்? திட்டங்களை வகுக்க வேண்டும். அதாவது ஒரு நாட்டுக்குரிய திட்டங்கள், அதாவது என்ன திட்டமாக வேண்டுமானால் இருக்கலாம். மேலும் மேலும் வாய்க்கால் வெட்டுவதாக இருக்கலாம், அல்லது குளங்கள் வெட்டுவதாக இருக்கலாம், அல்லது நாட்டுக்காக மக்களுக்கு தனிப்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கொடையாகவும் இருக்கலாம். அப்படி நீ கொடுக்கிறாய் என்று சொன்னால் எவ்வளவு நம்முடைய கருவூலத்தில் இருக்கிறது, நமக்கு வருமானம் என்ன இருக்கிறது, கருவூலத்திலே நம்மிடம் இருக்கின்ற பொருளாதார நிலைமை என்ன, இதையெல்லாம் அறிந்து அதற்கு ஏற்ப ஆட்சியாளன் தன்னுடைய செலவை செய்து அந்த மக்களுக்கு பயன்பட செய்ய வேண்டும். அதுதான் பொருள் போற்றி வழங்கும் நெறி, அதுதான் பொருளை பாதுகாத்து கொடுக்கக்கூடிய வழிமுறை. இங்கே கருவூலத்திலே இருப்பது
ஒரு 500 கோடி என்று வைத்துக்கொள்ளுங்கள். செலவு 1000 கோடி செய்கின்றான், 1000 கோடி திட்ட மதிப்பீடு கொடுக்கிறான் என்று 1000 கோடி என்று சொன்னால் மீதம் 500 கோடிக்கு என்ன ஆவது? அப்படி மீதும் மேலும் மேலும் கடன்களை வாங்கி இந்த நாடு பொருளாதாரம் இல்லாத நாடாக போய்விடும் அல்லவா? அதைத்தான் ஆற்றின் அளவறிந்து ஈக, அது பொருள் போற்றி வழங்கும் நெறி என்று சொல்லுகிறார். தனி மனிதனுக்கும் இது பொருந்தும். தன்னிடம் 10 ரூபாய் இருந்தால் அதில் 1 ரூபாயை நீ ஒருவனுக்கு கொடுக்கலாம். உன்னிடம் இருப்பதே 1 ரூபாய் என்றால் அந்த 1 ரூபாயையும் அடுத்தவனுக்கு கொடுத்து விட்டால் நீ சும்மாவாக இருக்க முடியும்? ஆகையினாலே ஆற்றின் அளவறிந்து ஈக. ஈதல் என்றால் பிறர்க்கு தானமாக கொடுத்தல் அல்லது பிறர்க்கு கொடுத்தல். ஆக தமக்கு உள்ள பொருளின் எல்லையை அறிந்து அதற்கு ஏற்ப கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உனக்கு கேடு ஏற்படும். அதுதான் பொருளை பாதுகாக்கின்ற வழி. மீண்டும் குறட்பாவை சொல்லுகிறேன். ஆற்றின் அளவறிந்து ஈக, அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. 8வது குறட்பா. ஆகாறு அளவு இட்டிது ஆயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. ரொம்ப அழகான சொல்லாட்சி. ஆகாறு போகாறு. ஆகாறு என்றால் பொருள் வரக்கூடிய வருமான நிலை. ஆக பொருள் வரும் வழி, அதுதான் ஆகாறு. போகாறு என்றால் பொருள் செல்லக்கூடிய வழி. சுருக்கமாக சொன்னால் ஆகாறு வரவு, போகாறு செலவு. ஆகாறு அளவு வருமானம் வரக்கூடிய வழி, இட்டிது ஆயினும் கேடில்லை, குறைவாக இருந்தாலும் அதனால் கெடுதல் வராது. எப்போ? போகாறு அகலாக்கடை, செலவு அதிகமாக ஆகாத போது. அப்போ ஒரு பாட்டு, திரைப்பட பாடல் தான், ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அது பாட்டில். வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா அப்படிம்பர். ஆக வரவுக்கு ஏற்ற செலவு இருந்தால்தான் அந்த பொருள் நிலைத்து நிற்குமே தவிர, இல்லை என்றால் அந்த தனிப்பட்ட குடும்பத்துக்கும் அழிவு, அந்த நாட்டுக்கும் அழிவு. ஆக வருமானம் வரக்கூடிய வழி குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, செலவு அதிகமாகாத பொழுது. என்றால் என்ன பொருள்? வருமானத்திற்கு தகுந்தாற்போல செலவு செய்ய வேண்டும். அது நாடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகாறு அளவு இட்டிது ஆயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. 9வது குறட்பா. அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை, உளபோல இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்றார். தனக்கு இருக்கின்ற பொருள் எல்லை என்ன என்பதை அறிந்து அதற்கு ஏற்ப வாழமாட்டாதனுடைய வாழ்க்கை உளபோல, அவன் நல்ல வாழ்க்கை வாழ்கிறான் என்பது போல வெளியே தெரியுமே தவிர, ஆனால் உண்மையிலேயே அவன் உள்ளுக்குள்ளே கெட்டு அழிவது என்பது அவனுக்குத்தான் தெரியும். ஆக அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை, தன்னுடைய பொருள் வலிமையை அறியாமல் வாழ்கின்ற வாழ்க்கை உடையவன், அல்லது பொருளினுடைய நிலைமையை அறியாமல் அந்த ஆட்சியாளன் இருந்தால், உளபோல என்று சொன்னால் ஏதோ நல்லாட்சி புரிவது போல தெரியுமே தவிர, ஆனால் தோன்றா கெடும். இறுதியிலே அந்த நாடு கெட்டுத்தான் அழிந்து போடும். அளவற்ற கடன் தொல்லையினாலும் அளவற்ற அந்த செலவினாலும் அந்த நாட்டினுடைய பொருளாதார வலிமை குறைய 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 பிற நாடுகளெல்லாம் அந்த நாட்டை பழிதீர்க்க முற்படுவார்கள். ஆகையினாலே நம்முடைய பொருளாதார வலிமை அறிந்து அதற்கு ஏற்ப வாழ வேண்டும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும். இறுதி குறட்பா. உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை, வளவரை வல்லை கெடும். இந்த ஒப்புரவுங்கிறதுக்கு ஈகைக்கும் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன். ஈகைன்னா ஒரு தனி மனிதன் மற்றொரு தனி மனிதனுக்கு கொடுப்பது பேர் ஈகைன்னு பேர். ஒப்புரவு என்றால் ஒரு சமுதாயத்துக்காக செய்வதுக்கு பேர் ஒப்புரவுன்னு பேர். உதாரணமாக ஊருக்கு குளம் வெட்டுறது, மரம் நடுவது, மருத்துவமனை கட்டுவது, பள்ளிக்கூடங்கள் கட்டித்தருவது, இப்படி சமுதாயத்திற்காக செலவழித்தால் அது பேர் ஒப்புரவுன்னு பேர். அப்போ அதுபோலவே அரசாங்கமும் என்ன செய்ய வேண்டும்? பல்வேறு உதவி திட்டங்கள்,
அந்த பல்வேறு உதவி திட்டங்களை அதாவது அவரிடம் அதை என்ன சொல்லுவது, நம்ம அப்படி சொன்னோம்னா கொஞ்சம் தவறாக கூட தெரியுமா என்னன்னு தெரியல. அதாவது விலையில்லா பொருட்களை கொடுப்பதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய இப்படி பொருளை கொண்டு போய் செலவழித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அதான் உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை. தமக்குள்ள பொருள் அளவு என்ன என்பதை தெரியாமலே எல்லையில்லாமல் செலவை மட்டும் செய்து கொண்டே இருந்தால், ஒப்புரவு என்பது நல்லது தான். ஒப்புரவு ஒழுகு என்று ஔவையார் சொல்லியிருக்கிறார். ஒப்புரவு நல்லது தான். ஆனால் நல்லது என்பதற்காக தம்முடைய நாட்டிலே நம்முடைய கருவூலத்தில் எவ்வளவு இருக்கிறது என்று தெரிய மாட்டாமல் அதை ஆராயாமல் செலவு செய்து கொண்டே இருந்தால் வளவரை என்று சொன்னால் தன்னுடைய வளத்தினுடைய எல்லை. வளத்தினுடைய எல்லைன்னா பொருளாதார வளத்தினுடைய எல்லை வல்லை கெடும், விரைவாக கெட்டுவிடும். ஆகையினால நம்மிடம் இருக்கின்ற பொருள் வளம் எவ்வளவு, நமக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு, வரி வருமானம் எவ்வளவு, அடுத்து பங்களிப்பு வருமானமாக வருவது எவ்வளவு, இப்படியெல்லாம் ஆலோசித்து பார்த்து செலவு செய்ய வேண்டுமே தவிர ஆராயாமல் செலவு செய்தால் நிச்சயமாக என்ன ஆகும் என்றால் நிறைவாக அந்த நாட்டுக்கு பொருளாதார கேடு ஏற்படும். வளவரைன்னா பொருளாதாரம் வல்லை கெடும், மிக விரைவாக கெட்டு போய்விடும். ஆக உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரைனா வளம் கூட்டல் வரை, அதாவது வளம் என்றால் செல்வம், வரை என்றால் எல்லை. செல்வ எல்லை வல்லை கெடும், விரைவாக கெட்டு அழியும். உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். ஆக முதல் குறட்பாவிலிருந்து மீண்டும் சொல்லுகிறேன். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல். ஒல்வது அறிவது அறிந்து அதன்கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். பீலிவை சாகாடும் அச்சு இரும் அப்பண்டம் சால மிகுத்துப் பெயின். நுனிக்கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. ஆகாறு அளவு இட்டிது ஆயினும் கேடில்லை. போகாறு அகலாக்கடை ஆகாறு அளவு இட்டிது ஆயினும் கேடில்லை. இட்டிதுன்னா குறைவுன்னு அர்த்தம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும். உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். ஆக வளம் வரைதான் வளவரை, வல்லை கெடும். நன்றி.